அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 30/11/2024 இன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற அமாவாசை நாள். அமாவாசை நாளே நம் எல்லாருக்கும் ஞாபகம் வருவது முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு தான். இந்த அமாவாசை நாளில் வராகி அம்மனுக்கு இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது செய்வினை உங்கள் பக்கம் கூட நெருங்காது. வந்த செய்வினையும் தலை தெறிக்க திரும்பி ஓடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த அமாவாசை நாள். அமாவாசை, பஞ்சமி, அஷ்டமி நாட்களில் அம்மாவை வழிபாடு செய்யும் பொழுது சக்தி அதிகமாகவே இருக்கும். அந்த நாளில் நம் கேட்கின்ற அனைத்து வரங்களையுமே நிச்சயமாக கூடிய விரைவிலேயே அம்மா தருவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளில் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது நம் பக்கம் செய்வினை, பில்லி, சூனியம் எதுவுமே நெருங்காது. ஏன்னா இந்த ஒரு செய்வினை, பில்லி, சூனியம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது நாம் எந்த செயல் செய்தாலும் நமக்கு சக்ஸஸ் கிடைக்காது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு விளக்கு வழிபாடு தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்டம் நடுங்க சிங்க வாகனத்தின் மீது ஏறி சத்துருக்களை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிக்க அவதாரம் எடுத்தவள்தான் இந்த வாராகி அன்னை. ஏவல், பில்லி, சூனியம், எதிரி தொல்லை, கண் திருஷ்டி இதிலிருந்து நம்மை பாதுகாக்க தான் இந்த வாராகி அம்மன் வழிபாடு நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும். உக்கிரமானவள் தான் இந்த வாராகி அன்னை. அவளை நம்மை போல் இருக்கும் சாதாரண மனிதர்கள் எல்லாம் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சில பேர் சொல்வாங்க. உண்மையாகவே வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு ஒன்றே ஒன்று போதும். என்ன அப்படின்னா, தூய்மையான மனதோட உண்மையான பக்தியோட நீங்கள் வராகியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலனை கொடுக்கக்கூடியவள் தான் இந்த வராகி அன்னை. வராகி தாயை எந்த உயிரினமாக இருந்தாலும் வழிபாடு செய்தாலும் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. பலன்கள் நிச்சயம் உறுதி. செய்வினை அகல வராகி வழிபாடை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நாம் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் செய்கிறதுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, நமக்கு ஏவல், பில்லி, சூனியம் ஒருவரால் வைக்கப்படும் போது அது நம்முடைய கெட்ட நேரத்தில் தான் நமக்கு நடக்கும். நம்முடைய ஜாதகத்தில் எப்போதுமே கெட்ட நேரம் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொண்டு தான் நம்ம எதிரி எல்லாமே இப்படி செய்வாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஜாதகத்தை முன்பின் தெரியாதவங்க கிட்ட நீங்கள் காட்டக்கூடாது. பிறந்த தேதியாக இருக்கட்டும், அந்த நாள், நட்சத்திரம் எதையுமே நீங்கள் வெளியே நபர்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதா நல்லது. ஏன் தெரிந்தவர்கள் கூட இதையெல்லாம் செய்யலாம். அதனால நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. ஜாதகத்தை கணிச்சு உங்களுடைய கெட்ட நேரம் வரும்போது உங்களை வீழ்த்தி சதி திட்டம் தீட்டப்படும். நல்ல நேரம் வரும்போது செய்வினை கூட நம்மை நெருங்காது. கெட்ட நேரம் வரும்போது வயிற்றெரிச்சலோடு மற்றவர்கள் நம்மை பார்த்தால் கூட நமக்கு அது பிரச்சனை தான். அதனால இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ஒவ்வொரு அமாவாசை நாளில் நீங்கள் வராகி அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக வராகி வழிபாடு இப்போ பிரபலமாக எல்லா ஊர்களுமே இருக்குது. வராகியம்மன் சிலை எல்லா ஊர்களுமே இருக்கும். அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வராகியம்மன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அம்மாவுக்கு விருப்பமான சிவப்பு நிற மலரை நீங்கள் வாங்கி கொடுங்க. 2 நெய் தீபத்தை எடுத்து வழிபாடு விளக்கு ஏற்றணும். வராகியம்மன் வழிபாடு ஒரு 9 முறை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது பஞ்சமியை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பஞ்சமி 9 வாரம், அந்த மாதிரி அமாவாசை நாள் 9, அஷ்டமி நாளும் 9, எல்லாமே ஒரு 9 வாரம், 9 அந்த எண்ணிக்கையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக 9 வாரத்துலேயே ஒரு நல்ல ரிசல்ட். 9 வாரம்லாம் தேவையில்லை, 1-2 வாரத்திலே தெரிஞ்சு போயிடும். அம்மாவை வழிபாடு செஞ்சோம், நமக்கு இவ்வளோ ஒரு நன்மை உண்டாயிருக்கு, நம்ம நல்லா இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு ஒரு இது நமக்கே தெரியும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். எதிரிகளால் வரக்கூடிய எந்த துன்பமும் உங்களை நெருங்கவே நெருங்காது. தொடர்ந்து 9 வாரம் இந்த கணக்கை வச்சு நீங்கள் செய்யுங்க. அதற்கு மேலும் தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ பெண்கள் மாதவிடாய் வரும் நாட்களில் அந்த வாரத்தை தவிர்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். ஆண்களும் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம், தவறு எதுவும் கிடையாது. ஒரு வாரம் இந்த வழிபாடு செய்த உடனேயே புரியாத கஷ்டங்கள் எல்லாம் வழி தெரியாமல் பின்னே சென்றிடும்.
தன்னை நம்பி வந்தவர்களை வாராகி தாய் கைவிட மாட்டாள். நிச்சயமாக இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு தாங்க. ஒவ்வொரு அமாவாசை நாளுமே வராகி தாய்க்கு சக்தி அதிகமாக தான் இருக்கும். அந்த நாளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வராகி அம்மனுக்கு பொறுத்த அளவுக்கு தேங்காய் தீபம் விருப்பமான ஒரு பிரியமான தீபம் தான் தேங்காய் தீபம். நீங்கள் அந்த தீபம் ஏற்றும் பொழுதுமே உங்களுடைய கஷ்டம், கடன் பிரச்சனை, இது எல்லாமே கோரிக்கைகள் தேய்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் முன்வைக்கலாம். இந்த அமாவாசை நாளில் 2 நெய் தீபம் இருந்தாலுமே போதுமானது. மனமுருகி வேண்டதெல்லாம் இருக்குது வராகி அம்மன் கிட்ட. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்கிறது. நம்ம எப்பவுமே அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு மாலை நேரத்தில் தெய்வங்கள் வழிபாடு செய்வோம். மாலை நேரத்தில் வழிபாடு செய்யும்போது வீட்டு வாசல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டு அழகான கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நிலைவாசலில் இந்த கார்த்திகை மாத அமாவாசைனால நிலைவாசல் 2 விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாட்டுட்டே வாங்களேன். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். என்றென்றைக்குமே எதிரி தொல்லை இருக்கவே மாட்டாங்க. எதிரிகள் கூட நமக்கு நண்பர்களாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வராகி தாய் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவ்வளவு அற்புதமான தெய்வம்னா நம் வராகி தாய் தான். நிச்சயமாக வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நன்மையே நடந்திருக்கு அப்படின்ட்டு. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள்.